பசுமாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், கயிறு வகையாக்கள், அப்புறம் பூஜைக்கு தேவையான நெட்டி மாலை, வஸ்திரம், நிவேதனங்கள் எல்லாம் பொங்கல் எல்லாம் செய்து பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த மாட்டு பொங்கல் விழா இதோட ஒரு கையெழுத்தா கோலம் போட்டியோட இந்த தடவை சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த கோலம் போட்டி இன்னைக்கு நடந்துக்கலாம். ஆனா இப்ப உள்ள சூழ்நிலை இன்னைக்கு மக்களுக்கு அவகாசம் கிடையாதுங்கிறதுக்காக சூஸ் பண்றதுக்காகவும் பரிசு கூறுவதற்காகவும் இதற்கு முன்னதாகவே இந்த கோல போட்டியை நடத்தி இந்த பரிசளிப்பை இன்றைய தினம் செய்யலாங்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கோம். அந்த கோல போட்டியில இங்க உட்கார்ந்து எல்லாரும் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 தெரு. இங்க என்னென்ன தெருமா இது? அம்பேத்கர் நகர், திடீர்குப்பம், நந்தவனம், அம்பேத்கர் நகர், இப்படி 2-3 தெரு இதை சுத்தி இருக்கு. அந்த தெருவை சேர்ந்த மக்கள் எல்லாரும் இங்க கோயில் வாசல்ல வந்து போடக்கூட நமக்கு இங்க போராத சௌகரியங்கள் சொல்லிட்டு அவங்களும் வீட்டு வாசல்லையே இந்த கோலங்களை போடணும்னு அதற்கு டோக்கன் தர வச்சு அதற்கான நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அதற்கான அளவு நம்ம கோரிட்டு கொடுத்து இதற்குள் செய்ய வேண்டும் செய்தோம். அதுல எல்லாருமே ரொம்ப அருமையா செலக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு இந்த கோல போட்டி நடந்திருந்தீங்க. அப்போ அந்த கோலமிட்ட எல்லோருக்கும் எங்களுடைய பாராட்டுகள். ஆனா ஒரு பரிசளிப்புன்னு சொன்னா முதல் பரிசு இருக்கணும், 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னு எல்லாமே இருக்கணும். இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்த விழா போட்டிக்கு ஒரு லட்சணம். ஏன்னா நடராஜாவும் அம்பாள் போட்டி போட்ட போது 2 பேருக்கும் வந்து காம்படிஷன்ல வந்து 2 பேரும் மாறுபாடு கிடையாது, 2 பேருமே ஈஸ்வரன் தான். ஆனா ஒரு அன்னைக்கு வின்னர் ரன்னர்னு ஒரு முடிவு பண்ணுவோம் இல்லையா, அது போல இன்னைக்கு எல்லாருமே அந்த கோலங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோலங்களும் அந்த அகல் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்ணுடைய கோலமாகட்டும், ஒரு கிளியுடைய கோலம், முயலுடைய கோலம், எல்லாருமே ஒரே ஒரு திருப்பம் சொல்றவங்களுக்குலாம் செக் பண்ண வந்துட்டு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தைன்னா, இது கோல போட்டியா ரங்கோலி போட்டியான்னு கேட்டாங்க. கோல போட்டினா எப்படி இருக்கணும்னா புள்ளி வச்ச கோலங்களாக போட்டாதான் அதுக்கு கோலம் இருக்கு. ரங்கோலினா என்ன, டிசைனா நம்ம உருவங்களை வரைவது. ஆனா கோலத்துல ரங்கோலி போட்டியை சேர்த்து நடத்திட்டீங்கன்னு பெருமை சொன்னாங்க. அப்படி இந்த போட்டியில முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 4ஆம் பரிசு என்று ஆறுதல் பரிசு வரை இந்த கலந்துள்ள எல்லாருக்கும் ஒரு சர்டிபிகேட் நற்சான்றிதழ் வழங்கி இப்பொழுது பரிசுகளானது வழங்கப்படுகின்றது. முதல்ல இந்த பரிசுகளை டிக்ளேர் செய்யறதுக்கு மைக்கு தான் அங்க வராது. தள்ளி உட்காரு. பாருங்க, இதை எடுத்து விட்டா வரும், ஓரளவு எடுத்துட்டா வரும். கண்ணாண்டா எடுக்கலாம். இப்பொழுது இந்த கோல போட்டிய நீதிபதியாக இருந்த திருமதி கோமதி சுவாமிநாதன் அவர்கள் இந்த கோலத்தை பத்தியும் இந்த விவரத்தை பத்தி சொல்லிட்டு இப்போ பிரைஸ் வாரியா அறிவிப்பு செய்வாங்க. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். வீட்டு வாசல்ல நம்ம கோலம் போடுறோம் இல்லையா, ஏன் போடுறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பதில். சாமி வர்றதுக்கு, சாமியை வந்து அழைக்கிறதுக்கு போடுறோம். அடுத்தது அழகா இருக்கிறதுக்கு போடுறது. அப்புறம்
எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தரோட வீட்லயும் நான் வந்து அப்படியே நின்று ரசிச்சு ரசிச்சு பார்த்தேன். ஸோ எல்லா கோலத்தையும் நான் போட்டோஸும் எடுத்திருக்கேன், வீடியோஸும் எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து அதை உட்காந்து முடிவு பண்றதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு. பட் அதுல என்னன்னா புளி வச்ச கோலத்தை சேர்றதுக்கே எங்களுக்கு ஒரு half a day ஆச்சு. யார் வீட்டு கோலத்துல புளி வச்சு போட்டிருக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் மாதிரி வரைஞ்சு மேல ஒரு சிக்கு கோலம் போட்டிருந்தது. அந்த ஒரு கோலத்தை மட்டும்தான் புளி இருந்தது. அப்புறம் ரோஜா பூ மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கோலத்தை மட்டும்தான் புளி வச்சு போட்டிருந்தது. பாக்கி எல்லாம் ரங்கோலி 3D இப்ப இருக்கக்கூடிய நாங்க வந்து 90s தேடினோம். எல்லாம் 2K கிட்ஸ் கிட்ட வந்தாச்சு. எல்லாம் 2K கிட்ஸ் கோலமா மாறி போச்சு. ஏய், சப்ளை கொண்டு வா, சப்ளை கொண்டு வா. 80s எல்லாம் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. பழமையும் நம்ம எப்பவும் சேர்த்து மறக்காம நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படி மாற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட கல்ச்சர் என்னவோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துக்கு, எந்த சூழலுக்கு, எந்த கண்ட்ரிஸ், எந்த இடம் போனாலும் நம்மளோட பழக்கத்தை மறக்காம நம்ம எப்பவுமே அதை தொடர்ந்து வரணும். ஸோ அந்த மோரோவர் பார்த்தீங்கன்னா அந்த கோலத்துல ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே வேலும் மயிலும் சான்ஸே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது வேலும் மயிலும். அப்புறம் வந்து ஒரு 3D கோலம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. லைக் அது ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரட் பிரான்ச்ல உட்காந்து இந்த மாதிரி ஒரு அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியும் இருந்தது. நீங்க போட்ட கோலம்லாம் 90s கிட்ஸ் மாதிரியும் இருந்தது, 2K கிட்ஸ் மாதிரி எல்லாமே கலந்த கலவையா இருந்தது. எல்லாருமே இவ்வளோ டேலண்டடா ஒரே இடத்துல பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது எல்லாத்தையும் விட நாங்க பார்க்க வரும்போது எல்லாரோட முகத்திலையும் அந்த ஒரு சிரிப்பு புன்னகை அதுதான் இம்பார்ட்டன்ட். நாங்க கலெக்ட் பண்ணல எல்லாரோட முகத்துல அன்னைக்கு சூரியன் ஒளி எப்படி ஒளி வீசுமோ எல்லாரோட வீட்லயும் உங்களோட சிரிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒளியா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதுல வந்து பரிசு அப்படிங்கிறத விட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு நாள் கொண்டாடினது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்படி ஒரு வாழ்வழித்த ஐயாவுக்கும் மிக்க நன்றி. சந்தோஷம். ஒரு இன்ஃபர்மேஷனை ஒன்று சார் பதிவு பண்ணணும்னு நினைச்சாரு. நமது இந்த சர்டிஃபிகேட்லாம் மாடலைசேஷன் பண்ணி மெடல்லாம் மாடலைசேஷன் பண்ணி இது மாதிரி ஒரு அருமையான அப்படியான நமது சிறந்த துர்கா கிராபிக்ஸ் உடைய உரிமையாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் ஒரு சில வார்த்தை இந்த கோலத்தை பற்றியான இன்ஃபர்மேஷன் சொல்வார். ரெண்டா என்னால கையில போன்லாம் வச்சுருக்க போட்டு போடாது. ஜட்டியை போடு, ஜட்டியை போடு. நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இங்கெல்லாம் என்னெல்லாம் வந்து மூடநம்பிக்கைன்னு நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பெண்கள் வந்து மார்கழி மாசத்துல வெளிய காலையில கோலம் போடணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய எவ்வளவு பணியை வந்து நீங்க உடம்பு தாங்கிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைல வரக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவு உங்க உடம்பு மாறிடும். இதுக்காக தான் நம்ம கோலத்தோட விஷயத்தையே ஒரு இது பண்ணிருக்கோமா. ஆண்கள் வந்து பட்டியல பண்றது இதை வந்து நம்ம வந்து எந்த பண்றோம்னு தெரியாம ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து ஆராய்ச்சியா பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இவங்க அப்புறம் இந்த சாமி கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. சிவகாமி வந்து பாத்தீங்கன்னா பேர் கொடுத்தது பயன்படுறதுனால கோபால்ல வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு சாணி மாவு ஒளி இருக்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷவாயு சாப்பிடும் போது இந்த மாதிரி யார் வீட்டுலாம் சாணி மொழி இருக்கோ அவங்க வீட்டுலாம் பாதிப்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சாணம் இருக்கக்கூடிய பூசணிப்பூ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தோட தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக உருவாக்கியிருக்காங்க. அதனால இன்னுமே எல்லாரும் தயாராகிறத இது மூலியமா தெரிவிக்கிறேன்.
பாடலாசிரியர் ஸ்ரீராம விஜய் அவர்களை மேடை அமர்வார் அன்போடு செகண்டா இப்போது பரிசுகள் அறிவிப்பு. பரிசு வாங்கின பிறகு குழு புகைப்படம் எடுக்க வேண்டியதால் அனைவரும் இங்கேயே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வச்சு நல்லா போயிடுச்சு. இப்போது 4ஆம் பரிசு எம் நீனா நடராஜன் நீனா நீனா என்ற டோக்கன் உள்ளவங்க யார் யார் பரிசு வாங்க முடியுங்களோ அவங்க கொஞ்சம் இங்க வந்தாலும் பரிசு கொடுக்க முடியும். உள்ளார வாங்க எல்லாரும். நீனா சரி நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். கை தட்டிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா இருக்கும். 3ஆம் பரிசு 3ஆம்
ஐஸ்வர்யா ஏய் ஏய் திவ்யான்னு வந்திருக்கு. யார் வாங்கினாங்க? வாங்கிட்டீங்களா? ரெண்டு பேர் போன்ல வச்சிருக்கா. ரெண்டு பேர் ஒரே ஒரு நிமிஷம் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நல்லா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 40 பேர் அப்போ எடுத்துக்கோங்க. நல்லா இருக்காங்க. அதான் அதான் டோன் போட்டோ நிற்க மாட்டியா? சொல்லி சொல்லு சொல்லி ஏய் அண்ணா அண்ணா அந்த டப்பா வாங்க. அந்த டப்பா வாங்கிக்கோ. அது கிடையாது.
மைக்ல சொல்லுங்க. ஏய் மைக் அப்பாட்ட கொடு ஒரு நிமிஷம். மைக் அப்பாட்ட கொடு. என்ன நீங்க வாங்க. அப்பா வருது. அங்கே நில்லு. பிரியா அங்கே நில்லு ஒரு நிமிஷம். இரு ஒரு நிமிஷம் இரு சொல்லுங்க அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா 30 நாள் கோலம் போடுது. சொல்லுங்க பாலகன். இந்துராட்சி அதை பையில இருக்கு பாரு. ரெண்டு பிரைஸ் எல்லாரும் இந்த பரிசுகள் வாங்கியாச்சு. இப்போ குரூப் புகைப்படம் அந்த இதுக்கு அவளை பத்தி சொல்லுங்க. அவளை பத்தி வீடு பரிசு அதுக்கடுத்து நிக்கணும். பசங்க எல்லாம் இல்லைங்க உட்கார சில பசங்க உட்கார வைக்கிற பெரிய பசங்க இல்லைங்க பெரியவங்க மேலே இருக்கு இல்ல பெரியவங்க வாங்க கீழே வந்து உட்காருங்க. பசங்க சின்ன பசங்க கீழே உட்காருங்க. பெரியவங்க போய் வாங்க. இப்போ பிரியாவுக்கு ஏன் ஸ்பெஷல்